வணக்க மக்களை, சட்டமன்ற கிடைக்கப்பட்ட மிக முக்கிய தகவல் ஒன்று வெளியாக இருக்கிறதா? அதிமுக கூட்டணியில் தேமுதிகவா? இறுதிக்கட்ட ரகசிய பேச்சு. பிரதமர் மோடியுடன் ஒரே மேடையில் ஏடப்போகும் தேமுதிக தயாராகும் மதுரையா? வாங்க வீடியோவை மூலியமாக காண்கலாம். அதாவது தமிழகத்தில் உள்ளக்கூடிய இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது நெருங்கக்கூடிய சூழல்தான். அனைத்து கட்சிகளுமே கூட்டணி தொகுதி பங்கிடன அரசுகளில் மும்பாரமாக செயல்பட தொடங்கிவிட்டது. அந்த வகையில் தான் தமிழக சட்டமன்ற தேர்தல் களமானது இரு திராவிட கட்சியான திமுக மற்றும் அதிமுக மற்றும் விஜயின் புதிதாக ஆரம்பித்துள்ள தமிழக வெற்றி கழகம் மற்றும் நாம் தமிழர் என தமிழகத்தில் கண்டிப்பாக 4 முனை போட்டி நிலவக்கூடிய சூழலானது அரசியல் வட்டாரத்தில் நிலவிக் கொண்டிருக்கிறதா? அதாவது ஏப்ரல் மாதம் நடைபெறுள்ள இந்த சட்டமன்ற தேர்தல் என்பது அதற்கு முன்னதாகவே நடைபெறவுள்ள கூட்டணி கணக்குகளை தீர்ப்பதில் அரசியல் கட்சிகள் எல்லாம் மும்பாரமாக உள்ளதா? தற்பொழுது அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக, பாமக, அமமுக மற்றும் தமாக ஆகிய கட்சிகள் ஒரு உறுதியான கூட்டணியை தமிழகத்தில் வகுத்து வருகிறதா? இருப்பினும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்த கூட்டணியில் இருந்த தேமுதிக மட்டும் தற்போது யார் பக்கம் என்ற ஒரு ரகசிய பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கிறதா? அதாவது திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு துருவங்களுடன் தேமுதிகவானது ஒரு திரைமறைவில் தனது பேச்சுவார்த்தை நடத்தி வருவதால் எந்த பக்கம் சாயும் என்பதில் ஒரு மர்மமாக நீடிப்பதாகவும் அரசியல் வியூகம் எல்லாம் வகுக்கப்பட்டது. அது மட்டுமின்றி தேமுதிகவின் பொற்றாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கேட்கும் இரட்டை இலக்க தொகுதிகளை யார் தருகிறாளோ அவர்களோதான் கண்டிப்பாக தேமுதிக இம்முறை கூட்டணி என்பதை பிடிவாதமான நிலையில் இருக்கார் என்று கூறப்படுகிறதா? தேமுதிகவை பொறுத்தவரை எக்காரணம் கொண்டும் கூட்டணியை விட்டு வெளியேற விடக்கூடாது என்பதில் தமிழக பாஜக தலைவர்களுக்கு மத்திய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ஒரு அசைன்மெண்டை ஒன்றை கொடுத்திருப்பதாகவும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது. அதாவது இம்முறை கண்டிப்பாக தேமுதிக அதிமுகவுடன் கண்டிப்பாக கூட்டணி வைக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் டெல்லி தலைமை அதற்கான வேலைகளை தொடங்கிவிட்டதா? கண்டிப்பாக வரும் மார்ச் 1ஆம் தேதி மதுரையில் நடக்கும் பிரதமர் மோடி பங்கேற்கும் ஒரு பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம் ஒன்று நடைபெறுகிறதாம். இந்த பொதுக்கூட்டத்தில் பிரேமலதா விஜயகாந்தை மேடையேற்றி தங்களது பலத்தை நிரூபிக்க பாஜக தீவிரம் காட்டி வருவதாகவும் அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கிறதா? இந்த நிலையில்தான் டெல்லி தலைமையானது அதாவது தேமுதிகவின் பொற்றாளர் பிரேமலதா விஜயகாந்துடன் தனது ரகசிய பேச்சுவார்த்தையெல்லாம் பேசிக் கொண்டிருப்பதாக கூறப்பட்டு வருகிறார். ஏற்கனவே மதுராங்கத்தில் கூட்டத்தில் நடைபெற்ற பிரேமலதா வருவார் என அனைத்து கட்சி தலைவர்களெல்லாம் எதிர்பார்த்த நிலையில் அப்பொழுது வர மறுத்துவிட்டார். அதனைத் தொடர்ந்து தொகுதி பங்கீடு இழுபறியால் தடைபட்டது என்றே கூறப்படுகிறதா? தற்போது அடுத்த 2 வாரங்களுக்குள் கண்டிப்பாக இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது முடிவடையக்கூடிய நிலையில் கண்டிப்பாக அதற்கான வேலைகளை டெல்லி தலைமை செய்யும் என்பதை அமித்ஷா அவர்கள் அதற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார். கேப்டன் கட்சி என்பது வேறு திசையில் பாயுமா என்பதுதான் தற்போதைய அரசியல் சூழல் நிலவக்கூடிய ஒரு மாற்றங்களாக பார்க்கப்பட்டு வருகிறதா? அதாவது தேமுதிக என்பது விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு சந்திக்க போகும் முதல் தேர்தல் என்பதால் கண்டிப்பாக இம்முறை தேமுதிகவிற்கு இந்த தேர்தல் 2026 ஒரு வாழ்வாசாவா என்ற நோக்கில்தான். அதற்காக கண்டிப்பாக தேமுதிக நிலைப்பாடு என்னவாக இருக்கும், அவர்களுடைய எதிர்கால அரசியல் என்னவாக மாறப்போகும் என்பதுதான் மக்களிடம் ஒரு கேள்விக்குறியாக பார்க்கப்பட்டு வருகிறது. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.